சிம்பிளா, ஹெல்தியா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல சோள கூழ் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சோள கஞ்சின்னு கூட சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். நம்ம சோள மாவு எடுத்துருக்கோம். நீங்க சோளத்த அரைச்சு கூட பண்ணலாம். ஊற வச்சு அரைச்சு. நம்ம வந்து ரெடிமேடா கிடைக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 கப் தண்ணி ஊத்திட்டு முதல்ல கட்டி இல்லாம கலந்துக்கலாம். நீங்க தண்ணி கொதிக்கும்போது அப்படியே கூட சோள மாவு போடலாம். ஆனா பிகினர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்கும். அதனால தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த கூழ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் லைட்டா கொதிச்சு வரும்போது, நம்ம இந்த சோள கூழ் வந்து ஊத்துறோம். கரைச்சு வச்சிருந்த சோள மாவு. அத ஊத்திட்டு, லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, நீங்க நல்லா ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, கிட்டத்தட்ட 8லிருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து இத கொதிக்க விடணும். அப்பதான் இந்த சோள மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வேகும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும். ஆனா, நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் குடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இத குக் பண்றது நல்லது கூட. இதுலயே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுக்கு ஏத்த மாரி பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்வீட் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய் கூட போட்டு பண்ணலாம். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் லைட்டா திக் ஆகும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே கூழ் வந்து ராகி கூழ், கம்பு கூழ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே மாங்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும்போது. இத வந்து நான் மேல உப்பு, மிளகாய் தூள் மட்டும் தான் போட போறேன். நம்ம சோளக்கூழ் குடிச்சுக்கிட்டே, நம்ம கொஞ்சம் ஒரு வாய் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாங்காய் சாப்பிடுறதுங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, இதனோட புளிப்புக்கும், கூழுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். உப்பும் அந்த மிளகாய் தூள் போடும்போது, மாங்காவோட புளிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற டேஸ்ட்ல இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் தான் ரெடி பண்ணணும். சின்ன வெங்காயத்த நம்ம முழுசாவும் நம்ம போடலாம். சின்ன வெங்காயத்த கடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். ஆனா, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, பாதி சின்ன வெங்காயத்த முழுசாவும், அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்த பொடி பொடியாவும் கட் பண்ண போறோம். குழந்தைகளுக்கு குடுக்கும்போது அவங்களுக்கு கடிச்செல்லாம் சாப்பிட தெரியாது. இத வந்து நம்ம கூழ்லயே போட்டுருவோம். இந்த கூழ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடியது. நமக்கு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்மென்ட் பண்ணியும் பண்ணலாம். அதாவது கூழ வந்து புளிக்க வச்சும் பண்ணலாம். நைட்டு ரெடி பண்ணிட்டு, மண் சட்டியில ஊத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து ரெடி ஆயிடும். அப்படியும் நீங்க பண்ணலாம். இதுக்கப்புறமா தயிரும், தண்ணியும் ஊத்திட்டு, இது நல்லா கடைஞ்சு எடுக்கணும். அப்படி இல்ல உங்ககிட்ட மோர் இருந்ததுன்னா, மோர நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கடையிறதுனால நமக்கு திப்பி திப்பியா வராது. இல்ல அப்படின்னா, நீங்க தயிர டைரக்ட்டா கூழ்ல ஊத்தியும் மிக்ஸ் பண்ணலாம். சொல்லப்போனா இந்த கூழ குடிச்சீங்க அப்படின்னா, நமக்கு வேற எதுவும் சாப்பிடவே தோணாது. ஸோ, அதனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நல்ல எனர்ஜியாவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். முன்னாடி நம்ம வந்து ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாரி தண்ணி மாரி இருந்துச்சு. இப்ப நல்லா வந்து கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோர் ஊத்திட்டோம். மோர் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கூழ் நல்லா ஆறி இருக்கணும். சூடா ஊத்துனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நமக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கும்போது நீங்க சூடா குடிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுறோம். தேவைப்பட்டா கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் கேரட் கூட நீங்க போடலாம். விருப்பப்பட்டால் நீங்க போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கூழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில செஞ்சுட்டா நைட் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜில வச்சும் சாப்பிடலாம். ஐஸ் கியூப்ஸ் போட்டும் சாப்பிடலாம். மண் சட்டியில இது மாரி சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா ஊத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, இதே வந்து மத்தியானத்துல எடுத்து சாப்பிடும்போது நல்லா சில் பண்ணிடும் இது. சில்லுன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி நெறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம்.
சொன்ன மாதிரி ராகி கூழ், கம்பு கூழ் எல்லாமே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட. இது வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சோள கூழ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலான்ட்டு.